ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டு வருன்னு வறுத்தெடுத்து தாளிச்சு தள்ளிட்டாரு அண்ணன் ராசா அவர்கள். அடின்னா அடி, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல. எஸ், திமுக தன் ஆட்டத்தை தொடங்கி விட்டது. தேர்தலுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கலாம். விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கு திமுக ஏதோ பேசிட்டு போறாரு போங்க அப்படின்னு விட்டது இருக்குல்ல, அதான் நீ தப்பா போச்சு. என்னை போன்றவர்கள் கத்தி கதறினார்கள். திமுக பதில் சொல்ல வேண்டும், திமுக அவருக்கும் பதில் சொல்லணும்னு சொன்னோம். அன்னைக்கே இந்த மாதிரி அண்ணன் ஆராசா போன்றவர்கள் அப்படியே இறங்கி விட்டு அடிச்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு வைங்க, இன்னைக்கு இந்த 108 தொகுதிகளிலும் கூட விஜய் வெற்றி பெற்றிருக்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்காது. பட் எனிவே, காலம் தாழ்த்தாமல் திமுக தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி விட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க திமுக அடிச்சு பார்த்தது இல்லைல்ல, எதிராட்டம் ஆடி பார்த்தது இல்லைல்ல, எதிர்கட்சி வரிசையில இருந்து திமுக செயல்பாட்டை நீங்கள் பார்த்தது இல்லைல்ல. கொஞ்சம் அப்படியே உங்களை என்ன பண்ணாம விட்டாங்கன்னா, அட என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டாங்க. இனி ஆடுவாங்க ஆட்டத்தை. இனி அடி ஒண்ணும் வேற ரகத்துல இருக்கும். திமுக எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் டெய்லி பிபியும் டென்ஷனும் உங்களுக்கு ஏறப்போகுது. இதான் நடக்க போகிறது. அதை பற்றி தான் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கின்றோம். கூடுதலாக இன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள். அவருடைய நினைவையும் போற்றி திமுக தனித்து விடப்பட்டு விட்டது என்ற ஒரு கதையை கிளப்புறாங்கல்ல. எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளியேறிவிட்டார்கள். மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என்று துரை வைகோ சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். திமுக தனித்து விடப்படுகிறதா அப்படிலாம் பேசுறாங்கல்ல. கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாளில் அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆராசா அண்ணன் அவர்களுடைய பிரஸ் மீட், அதை பற்றியும் தனித்து விடப்படுகிறதா திமுக என்பதை பற்றியும், இனி திமுகவின் அதிரடி ஆட்டம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, முதல்ல அண்ணன் ஆராசா விவகாரத்திற்கு சுருக்கமா வந்துட்டு நான் உள்ள வந்துடுறேன். அண்ணன் ஆராசா அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்னாரு. வலிக்கும் தாவேக்காவினர். என்னங்க ஒரு முதலமைச்சர், அவரை போய் நீங்க அப்படி சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அங்கிள் விஜய் அங்கிள் அப்படின்னு கூட்ட போது இனித்ததா அப்படிங்கிற கேள்வியை இங்கே திமுக காரன் ஒவ்வொருத்தரும் கேட்பான். அன்னைக்கு இனிச்சுதா? அங்கிள்னு கூப்பிட்டப்ப அங்கிள்னு ஏன் கூப்பிட்டீங்கன்னு உடனே சார் ஸ்டாலின் சார் அப்படின்னீங்கல்ல. ஒரு முதலமைச்சருக்குண்டான எந்த கண்ணியத்தோடும் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் யாராக இருந்தாலும். ஆனா நீங்க என்ன பேசுனீங்க? வாயிலிருந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. அல்லு சில்லு இதெல்லாம் தான் நேற்று உரிச்சு தொங்க விட்டு உப்பு கண்டம் போட்டு விட்டாரு அண்ணன் ராசா. அவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அவர் அட்டிச்ச அட்டியில ஒரு முக்கியமான சொன்னார். இடபிள்யூஎஸ் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு, அது நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட ஒன்று. நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட ஒன்றை ஒரு மாநில முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர் ஆட்சியை கூட கலைக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஆளுமையோடு துணிச்சலோடு தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் செயல்படுத்த மாட்டோம் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எது? நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட ஒன்றையே. ஆனால் வெறும் ஒரு குறிப்பானை, ஒரு அறிவுறுத்தல், தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதில் முதல்ல நீங்க வந்தே மாதரத்தை பாடலாம் என்பது உச்ச நீதிமன்றமே சொல்லுது. அது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று அல்ல என்று. ஆனால் அதற்கே பிரைம் மினிஸ்டர் போய் கோரிக்கை வைக்கிறாரு இன்றைய முதலமைச்சர் விஜய். ஐயா எங்களை எப்படியாவது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட விட்டுருங்க ஐயா. திமுக காரங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க ஐயா. நீங்க எந்த பாட்டை வேணாலும் முதல்ல பாடிட்டு போங்க ஐயா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த திமுக விட மாட்டேங்குதியா? திமுக இதை கேள்வி கேட்பதனாலேயே இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்து எங்களோடு இருக்கக்கூடிய தோழமை சக்திகளுக்கும் வேற வழி இல்லாம அதை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தமும் நெருக்கடியும் ஏற்படுகிறது ஐயா. எனவே எப்படியாவது தாங்கள் தயை கூர்ந்து இந்த ஸ்கூல் பிள்ளை ஹெட்மாஸ்டருக்கு லெட்டர் எழுது பாருங்க, அந்த மாதிரி அப்படின்னு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள்
ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்ச ஒரே முதலமைச்சர் இவராத்தான் இருப்பார். அதை நேற்று அண்ணன் ஆர் ராசா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல கேட்கிறார். நீங்க அங்க என்ன பேசுனீங்க? யூ மெட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நீங்க வெளியில என்ன சொல்லணும்? பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்க வேண்டுமே. மாண்புமிகு விஜய் அவர்களே, ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? ஆராசா அண்ணன் கேட்கிறார். செய்தியாளர்களை சந்தித்தீர்களா? செய்தியாளர்களை சந்திப்பதற்கு அஞ்சுவது ஏன் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. நமக்கு எழுதி கொடுத்ததை பேசித்தான் பழக்கம். எழுதி கொடுத்ததை நம்ம மாடுலேஷன்ல பேசிடுவோம். திடீரென்று வரக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லுவது? அது நமக்கு பழக்கம் இல்லையே. அதனால பயம். இதை நேற்று தோல் உரிச்சிட்டார். அவர் பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து ஐயா ஆர் எஸ் பாரதி தக்கு அவர் என்ன சொல்றாரு? செய்தியாளர்களை நான் கேட்கிறேன், நீங்கெல்லாம் நான்காவது தூண், ஜனநாயகத்தின் நான்காவது தூண், நீங்கள் இதை முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் கேட்டீர்களா அப்படின்னு ஆராசா அப்படி ஆவேசமா பேசுறாரு. பக்கத்துல இருந்து ஐயா ஆர் எஸ் பாரதி ஆப்புத்தாதன் அவர் தான் அகப்படவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. உள்ள புகுந்து அவர் ஆகப்படவே மாட்டேங்கிறாரு. செய்தியாளர்கிட்ட எங்க செய்தியாளர்களை பார்க்கிறாரு? பார்ப்பதே இல்லை. அப்ப இதெல்லாம் நேற்று பிரஸ் மீட். இந்த ஆட்டம், இந்த அட்டிச்சு ஆடுற ஆட்டம் இருக்குல்ல, இந்த ஆட்டத்தை முதலிலேயே தொடங்கி இருந்தால், யார் தொடங்கி இருந்தா? திமுக தொடங்கி இருந்தா திமுக இன்னைக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வேண்டிய தேவையில்லை. எதுவாகினும் இப்பொழுது இந்த ஆட்டத்தை திமுக தொடங்கி விட்டது. இனி திமுக இன்னமும் நீங்க இனிமேல் தயவு செய்து கொஞ்சம் குறைச்சுக்கிடுங்க சார். சிஎம் சார், விஜய் சார், பழைய மாதிரி இனிமேலும் போயிட்டு போட்டி 2 பேருக்கு தான், தீய சக்தி தூய சக்தி எப்படிலாம் பேசுனீங்கன்னா நாரசக்தின்ட்டாரு நேற்று அண்ணன் ஆராசா. நேற்று நாரசக்தியோடு நின்றுகிறாரு. நீங்க அடுத்தது பேச பேச இன்னும் பல சக்திகள் வெளியில வரும். ஆமா, ஏற்கனவே துர்நாற்ற சக்தி என்று டிடிவி தினகரன் சொன்னார். துயர சக்தி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை பார்த்து சொன்னார். இப்ப நேற்று நார சக்தி என்று அண்ணன் ஆராசா சொல்லிவிட்டார். நீங்க இனியும் இதே மாதிரி பேசுனீங்கன்னா வச்சு செய்வாங்க. ஆமா, வச்சு செய்வாங்க. ரைட், இது ஒரு புறம். இன்னொரு புறம், அவ்வளவுதாங்க, எல்லா கூட்டணி கட்சியும் போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் திமுகவை விட்டு அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்புறம் ஒண்ணு சொல்லட்டுமா? 2016 தேர்தல், 2016 தேர்தலை ஏன் நான் பெஞ்ச் மார்க்கா எடுக்கிறேன்னா, இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்து தாவேகா அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, தாவேகாவோடு இன்றைக்கு தாவேகாவிற்கு ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கக்கூடிய மதிமுக, விசிக உள்ளிட்ட இயக்கங்கள், இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட், இதில் காங்கிரஸை தவிர மற்ற எல்லோரும் இன்றைக்கு திமுக அணியில் நீடிக்கக்கூடிய தேமுதிக தலைமையில் ஒரு அணியாக தனித்து போட்டியிட்ட தேர்தல் அது. சரியா? திமுகவினுடைய உண்மையான வாக்கு வங்கி என்ன? திமுகவுடைய உண்மையான வலிமை என்ன? ஒவ்வொரு கட்சியினுடைய உண்மையான வலிமை என்ன என்பதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திய தேர்தல் அது. அதனால நான் அந்த தேர்தலை எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். அந்த தேர்தலில் தேமுதிக தலைமையில் போட்டியிட்ட விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அனைவரும் சேர்த்து வாங்கிய வாக்கு சதவிகிதம் என்பது 6.1 விழுக்காடு. எல்லாரும் சேர்த்து வாங்கினது 6.1 விழுக்காடு. சரியா? தனித்தனியா பாத்தீங்கன்னா எல்லோருமே 0.50, 0.50, 0.70, 0.80, மதிமுக 0.90. இதான் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவிகிதம். மொத்தமா 6%. திமுக, காங்கிரஸ், IUML, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவர்கள் ஒரு அணி. இவங்க அணியாக வாங்கியது 40 விழுக்காடு. அஇஅதிமுக தனித்து போட்டிட்டு வாங்கியது 41 விழுக்காடு. அதிமுகவிற்கும் திமுக அணிக்கும் வேறுபாடு வெறும் ஒரே 1 விழுக்காடு வித்தியாசம். கம்யூனிஸ்ட், விசிக,
மதிமுக, தேமுதிக இவர்கள் எல்லோரும் இடம்பெறாத ஒரு அணியில் திமுக, அதிமுக இடையிலான வேறுபாடு வெறும் 1 விழுக்காடு. 40 விழுக்காடு திமுக அணி பெற்றது. சரி, காங்கிரஸ் இருந்துச்சு சார், காங்கிரஸுக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ்? காங்கிரஸ் இருந்துச்சு இல்ல, அதை சொல்லுங்க. அதோட ஓட் பர்சன்டேஜ் என்னன்னா, காங்கிரஸ் ஓட் பர்சன்டேஜ் தனித்து போட்டிட்டு ஒவ்வொருத்தருடைய வாக்கு வலிமை என்னங்கிறது தெரியறதுக்கான ஒரு உதாரணமா எடுக்கணும்ல. அப்படி எடுத்தீங்கன்னா, அதற்கு முந்தைய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு பெற்ற வாக்கு என்பது 4.5. அப்ப காங்கிரஸ் வாக்கு 4.5%. மற்ற எல்லோருடைய வாக்கையும் சேர்த்து 5% எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 40 விழுக்காடு திமுக அணி பெற்ற 40 விழுக்காடு வாக்குகளில் 5 விழுக்காட்டை கழிச்சிட்டீங்கன்னா 35 விழுக்காடு திமுக மட்டும் பெற்ற வாக்குகள் 2016. ஏன் நான் திருப்பி 2016 எடுக்கிறேன்னா, தனித்து போட்டியிட்ட கணக்கு கிட்டப்பட்ட இந்த கட்சிகள் யாரும் அன்னைக்கு திமுக அணியில இல்ல. அப்ப 35 விழுக்காடு. இப்போ ஒரு கேள்வி வரும், சார் 35 விழுக்காடு திமுக, 41 விழுக்காடு அதிமுக. அப்ப கூட பாருங்க 6 விழுக்காடு அதிமுக தான் அதிகமா வச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஇஅதிமுக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டோம். எப்படிங்க? அதிமுக ஜெயலலிதா அம்மையார் தலைமையில ஓரிரு சிறிய கட்சிகளை தவிர வேற எந்த பெரிய கட்சிகளையும் சேர்த்துக்காம 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டது. ஆனால் திமுக போட்டியிட்ட இடங்கள் 178. ஒருவேளை திமுக 234 இடங்களிலும் போட்டியிட்டு இருந்தால் அந்த தேர்தலிலேயே திமுக ஆட்சியை பிடித்திருக்கும். எப்படி சொல்றேன்னு சொல்றீங்களா? திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதிக்கொண்ட இடங்கள் இருக்கிறதல்லவா, அதில் மிக மிக ரொம்ப மிக 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 சொற்பமான வாக்குகள் தான் திமுக விட அதிமுக அதிகமாக வாங்கியிருந்த வாக்குகள். அப்ப திமுக தனித்து விடப்பட்டு விட்டது, அல்லது திமுகவுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்திலேயே இது நடக்கல. இன்னும் ஒருபடி பின்னாடி போனா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது திமுக அபரிமிதமான வெற்றியை பெற்றது. அதனாலேயே அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதையே கைவிட்டார் எம்ஜிஆர். இதெல்லாம் வரலாறு, சரியா? அன்னைக்கு எம்ஜிஆர் தொடர் வெற்றி என்று மட்டும் பலரும் பேசுறாங்க. ஒவ்வொரு வெற்றிக்கு முன்னாலும் நடந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தலின் பொழுது இந்திரா காந்தி அம்மையார் கூட்டணி, அதிமுக கூட்டணி, இந்திரா காந்தி அம்மையாருடைய படுகொலை. இன்னொரு இது பாத்தீங்கன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. இப்படி பல்வேறு என்ன சொல்றது, சிம்பத்தி, இரக்கம், இந்த மாதிரியான பல சிச்சுவேஷன்ஸும் சேர்ந்து கை கொடுத்தது. அது இல்லாத நாடாளுமன்ற தேர்தலில், அது இல்லாத உள்ளாட்சி தேர்தல்களில் அன்றைக்கும் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதே திமுக வெற்றி பெற்ற வரலாறு இங்கே இருக்கிறது. அதனால ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, சில செய்திகளுக்கு மட்டும் வருவோம். குறிப்பா மதிமுகவினுடைய மரியாதைக்குரிய துரை வைகோ அவர்கள் துரதிருஷ்டவசமானது என்று நேற்று பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் அவர் தனி சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றார் திமுக அணியில். எனில் சட்டமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தை அவர்கள் இன்னமும் கூட கொஞ்சம் அழுத்தி கேட்டிருந்தால், அல்லது அவர்கள் தங்களுக்கான உரிமைகளை இன்னமும் கூட உறக்க கேட்டிருந்தால், திமுக இல்லவே இல்லை, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கும் என்று இவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் ஐயா துரை வைகோ அவர்கள் போட்டியிட்டாரே, அது எப்படி சாத்தியமாயிற்று அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே இங்கு எழுகிறது. லாஜிக்கலா எழக்கூடிய கேள்விதானே. ஒவ்வொரு கூட்டணிக்கும் அவங்க கூட்டணியில இருக்கிறதா, வெளியில போறதா, வேற ஒருவரை ஆதரிக்கிறதா அப்படிங்கிறதா அவர்களுடைய முடிவுகள், அது அவருடைய உரிமைகள், அதுல யாருமே தலையிட முடியாது. ஆனால் ஒரு கூட்டணி எங்க உருவாகும், எங்க
முடிவடையும் அப்படிங்கிறது வழக்கமா எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடந்த கால ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, வாஜ்பாய் அவர்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்தது எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஇஅதிமுக தன்னுடைய ஆதரவை திரும்ப பெறுகிறது. ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு நரசிம்மராவ் 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிறார். அதன் பிறகு இந்தியாவில் தொடர்ந்து நிலையற்ற நிச்சயமற்ற ஆட்சிகள் ஒன்றியத்தில் வந்து கொண்டே இருக்கின்றன. தேவேகவுடா, ஐக்கிய குஜராத் இப்படிலாம் தொடர்ந்து வருது. யாருமே நிலையா நீடிக்க முடியல. அப்ப என்ன ஆகுது? ஆட்சி கலையுது, மீண்டும் தேர்தல். ஆட்சி கலையுது, மீண்டும் தேர்தல். இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு ஒன்றியத்தில் இப்படி ஒரு நிலையற்ற ஆட்சி நீடிப்பது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்ததல்ல என்று எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத சூழல்ல வாஜ்பாய் அவர்களுக்கு அளித்த ஆதரவை ஜெயலலிதா அம்மையாரும் விலக்கி கொண்ட அந்த சூழல்ல திமுக பாஜகவை ஆதரிக்கிறது. அதற்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்தது. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி சைன் வாங்கினாங்க, கையெழுத்து வாங்கினாங்க. அப்போ ஒரு கூட்டணி மாறுகின்ற பொழுது அல்லது ஒரு கூட்டணி உருவாகின்ற பொழுது அங்கே ஒரு சில லாஜிக்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதிமுக அஇஅதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2006 தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெறுவார் வைகோ அவர்கள் மதிமுக என்று அத மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களே சமீபத்தில் சொல்லி இருந்தார். நான் சில வரலாற்று தவறுகளை பிழைகளை செய்து விட்டேன், அதற்காக வருந்துகிறேன் என்று சமீபத்தில் தான் பேசியிருந்தார். அங்க அந்த மாநாடு, திமுக மாநாட்டுல ஐயா வைகோ அவர்களுக்கு கட் அவுட் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அவர் அங்கே வருவார் என்று எல்லோரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்த பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றார். அதற்கு காரணம் அவர் சொன்னார், தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய தோழர்கள், நிர்வாகிகள் நாம அதிமுக கூட்டணியில கூடுதலா சில இடங்கள் கிடைக்கிறது, அதனால் நாம் அங்கே இடம்பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் அவர்களுடைய அழுத்தத்தால், அவருடைய வற்புறுத்தலால் நான் அந்த கூட்டணியில இணைஞ்சேன் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைகிறது. ஆனாலும் அஇஅதிமுக கூட்டணியில் தான் வைகோ அவர்கள் நீடித்தார். 2011 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது ஐயா வைகோ அவர்கள் கேட்ட எண்ணிக்கையை, தொகுதியை அதிமுக தர மறுத்தது. அப்பொழுது அவர் கடைசி நிமிடத்துல கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தையை முடித்து ஒரு அணி உருவாகிவிட்டது. உருவான சூழலில் 2011 தேமுதிக அஇஅதிமுகவோடு கரம் கோர்த்த நிலையில ஐயா வைகோ அவர்கள் அந்த தேர்தலை புறக்கணிக்கும் ஒரு சூழல் உருவானது. அவர் அந்த தேர்தலில் மதிமுக யாரையும் ஆதரிக்கவில்லை என்று அவர் அந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்தார். அப்போ ஒரு அணியில இருந்து, அதிமுக அணில இருந்து வெளியில அவர் ஒரு தேர்தலை புறக்கணிக்க முடிவை எடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, கடைசி நிமிடம் வரைக்கும் தனக்கான இடங்கள் கிடைக்கவில்லை. இப்படி அதன் பிறகு திமுக அணியில் அவர்கள் இடம்பெற்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு என்ற அந்த ஒற்றை புள்ளி. மோடி பிரதமராகிறார், இந்தியா முழுவதும் பாசிசம் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சூழல்ல பாசிசத்திற்கு எதிரான போராட்டங்களை ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியாக அவர்கள் ஒரு புதிய முயற்சியை எடுத்து, அந்த புதிய முயற்சி கை கொடுக்காத ஒரு சூழலில் மக்கள் நல போராட்டங்களில் எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள். அது தேர்தலுக்காக உருவான அணி அல்ல. திமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சிந்தனைகளை கொண்ட கட்சிகள் எந்த புள்ளியில் ஒருங்கிணைந்தார்கள் என்று சொன்னால் பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில். அது தேர்தல் கூட்டணியாக பின்னால் மாறியது. அப்ப இப்படித்தான் கூட்டணிகள் இங்கே உருவாயிருக்கு. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி மாற்றம் அல்லது இந்த கட்சிகள் வெளியேறுவது என்பது கொள்கை முடிவா? இல்ல. வேற என்ன காரணம்? தோல்விதான் காரணம். ஒருவேளை இப்பொழுது திமுக வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வருமா இந்த கூட்டணி கட்சியிடம்? துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் இருந்து போட்டிட்டது துரதிருஷ்டவசமானது என்று மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா துரைவைகோ அவர்கள் சொல்லியிருப்பாரா என்றால் நிச்சயமாக வாய்ப்பில்லை. அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, திமுக தோல்வியை சந்தித்தது, தாவேகா வெற்றியை சந்தித்திருக்கிறது. வெற்றி பெற்றவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்ற முடிவை இவர்கள் ஒருவேளை எடுத்திருக்க கூடும். அதுவும் கூட அவருடைய உரிமைதான். அது அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதில் எங்கே சிக்கல் வந்துவிடக் கூடாது என்று என்னை போன்றவர்கள் திறந்த மனதோடு வருத்தப்படுறோம் அப்படின்னா, நீங்க மேகதாதுவில்
அணை கட்டியே தீர்வோம், தமிழ்நாட்டால் தடுக்க முடியாது என்று அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு எப்படி மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம், கர்நாடக காங்கிரஸ் அதை கண்டிக்க வேண்டிய ஒரு சூழல் இங்கே உருவாகும் போது நீங்கள் அந்த அணிக்குள், அந்த அரசுக்குள், அந்த அமைச்சரவைக்குள் அவர்களோடு நீங்கள் இணக்கமான ஒரு போக்கிற்கு சென்று விட்டால் அதை கண்டிக்க இயலாத ஒரு சூழல் உருவாகிவிடக் கூடாது. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அந்த ஆவணப்படம் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை இந்த ஜனநாயக சக்திகள், இந்த கட்சிகள், நம்முடைய தோழர்கள் எடுக்காமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இதற்குள் இவர்கள் அத்தனை பேரிடமிருந்து மிக காத்திரமான அறிக்கைகள், கண்டன குரல்கள் எழுந்திருக்கும். இது என்ன, ஏன் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடுவதற்கு இந்த அரசு, தாவேக அரசு அனுமதி மறுக்கிறது என்ற கேள்வி வந்திருக்கும். ஆனால் இந்த நிமிடம் வரை அந்த கேள்வி வரல. ஏன் பக்ரீத்துக்கு கால்நடைகளை வெட்டுவதற்கு சில இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டு அந்த கால்நடைகள் கைப்பற்றப்பட்ட செய்திகள் வருகிறதே, காவல்துறை சிலரின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறதே, இது மதச்சார்பின்மையின் மீது தொடுக்கப்படும் மிகப்பெரிய தாக்குதல். இது மத நல்லிணக்கத்தின் மீது, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைகளின் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் என்று மிக காத்திரமான கண்டன குரல்கள் வந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் IUML இருந்தால் வந்திருக்க வேண்டும். வர முடியாமல் போனதற்கு காரணம் இந்த கூட்டணி, அமைச்சரவை பதவி உள்ளிட்டவைதான். எனவே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த நிலைப்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சி சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் இருக்கிறது. அவரவர் தரப்பில் அவரவருக்கான நியாயங்கள் 1000 இருக்கலாம் தானே. அதை யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லா இயக்கங்களும் தனித்து அவர்களுக்குன்னு தொண்டர்கள், அவர்களுக்குன்னு உழைப்பை கொட்டித்தான் வளர்றாங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கான காரணிகள் ஏதேனும் இருக்கிறதா, வலுவான காரணிகள் இருக்கிறதா என்றால் அதுதான் இங்க கேள்விக்குறியாகிறது. அதனால இது எல்லாமே மக்கள் இதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் இதை அனைத்தும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு மக்கள் நம்ம அப்படி குறை மதிப்பீடு செய்து விட முடியாது. எல்லாத்தையும் உன்னிப்பா பாக்குறாங்க. 2016 தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் IUMலும் மனித மக்கள் கட்சியும் இவர்கள் எல்லோருடைய வாக்கு சதவீதம் என்னங்கிறத நான் உங்க முடிவுக்கே விடுறேன். இல்லைன்னா நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்குங்க. மற்ற இயக்கங்கள் இல்லாமல் தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சி, VCK, மதிமுக இவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு அணியில் 40 விழுக்காட்டை திமுக ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற பொழுதே பெற்றிருக்கிறது என்று சொன்னால், எனவே ஏன் சொல்றேன்னா எமர்ஜென்சில இருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் திமுக காலி, அவ்வளவுதான் திமுக காலி, அவ்வளவுதான் திமுக காலி. எப்பொழுதெல்லாம் திமுக காலி என்று சொன்னார்கள்? எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறினார், திமுக காலி. வைகோ அவர்கள் தனி இயக்கம் கண்டார், திமுக காலி. எமர்ஜென்சியில் திமுகவினர் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், திமுக காலி. 2G போலி குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது, திமுக காலி என்றார்கள். ராஜீவ் படுகொலைக்கு பிறகு 2 இடங்களில் மட்டும் திமுக வெற்றி பெற்ற போது திமுக காலி என்றார்கள் இல்லையா? எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத ஒரு சூழல் திமுகவிற்கு வந்த போது திமுக காலி என்றார்கள். விஜயகாந்த் அவர்கள் புதிதாக அரசியல் இயக்கம் தொடங்கிய போது திமுக காலி என்றார்கள். அல்ல, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வார்த்தைகள் இன்னும் கூட 5 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, திமுக காலி, திமுக காலி, திமுக காலி என்று சொல்லக்கூடும். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நீங்கள் எவ்வளவு வெறுப்பை அள்ளி கொட்டினாலும், எவ்வளவு நெருப்பை அள்ளி கொட்டினாலும் அதனால் பலன் பெற்றவர்கள். அந்த இயக்கத்தால், அது கொண்டு வந்த சட்ட திட்டங்களால், குறிப்பாக முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த திட்டங்களால் பலன் பெற்றவர்கள் இல்லையா? இந்தியாவில் முதன் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமையை தந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞரை பெண்கள் நிச்சயமாக நன்றியோடு நினைவு கூறுவார்கள். நான் பலமுறை அடிக்கிட்டேன் அந்த திட்டங்கள். அடுக்கணும்னா எவ்வளவு வேணாலும் என்னால் அடுக்க முடியும் இல்லையா? பிள்ளைகளின் கல்விக்காக பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்து பிள்ளைகளின் கல்வியில், அவர்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திய டாக்டர் கலைஞர். ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் உருவாக வேண்டும் என்று சத்துணவில் முட்டையை தந்த கலைஞர். எல்லாரும் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ்க்கு என்று தனியான இடஒதுக்கீடு,
அருந்ததியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி தந்த, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை உயர்த்தி தந்த கலைஞர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை உருவாக்கி தந்த கலைஞர். எல்லாத்தையும் மக்கள் ஆழமாக உன்னிப்பாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அரசியலில் இதெல்லாம் நடக்கும். இன்னும் கூட ஃபியூச்சர்ல வேற மாதிரியான சினாரியோஸ் உருவாகலாம். ஆனால் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று நான் ஒன்றை சொல்லுகிறேன். கலைஞர் செய்த சாதனைகள் காலத்தால் அழிக்க முடியாதவை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கமும் காலத்தால் அழிக்க முடியாதது. அது என்றென்றும் 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 உயிர்த்திருக்கும். அது என்றென்றும் 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 நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். அதை வருங்கால தேர்தல் முடிவுகள் உறக்கச் சொல்லும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரித்தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.